இன்டர்னல் எக்ஸாம், ரிசர்ச்சு, ஃபீல்டு ஒர்க், வைவா, அது இதுன்னு வரிசையாக வந்துட்டுருக்குற இந்த டைமில் எல்லோரும் ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் பண்ணதுனால நாங்கள் எல்லாம் வெளியே சாப்பிட வந்துட்டோம். ஸோ நாங்கள் சாப்பிட வந்த இடத்த வந்து லாஸ்ட்டாக சொல்கிறேன் டீட்டெயிலாக. சாப்பிட போகலாமா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன ஆர்டர் பண்ணியிருந்தோம்னா பீஸா தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். இது வந்து வெஜ் பீஸா. அதுக்கு வந்து ஒரு மாஸ்டர் செஃப் தான் வந்துட்டு ஆர்கானோஸ் போடுவார். இவர் வேறு யாரும் இல்லை, என்னோடய ஃப்ரெண்டு தான். ஸோ இவர் போடுற ஸ்டைலை வந்து கண்டுக்காதீங்க. நம்ம வந்து பீஸா பக்கம் போவோம். நம்ம வந்து வெஜ் பீஸா ஆர்டர் பண்ணியிருந்தோம். சூப்பராக இருந்துச்சு ஆக்சுவலி. ஆனால் இங்கே வந்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் லேட்டாக ஆர்டர் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி எனக்கு சாப்பிட பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த இடத்த விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பீஸா ஆர்டர் பண்ணியிருந்தோமா, அது வந்து செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம நூடுல்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தோம். 3 டைப்ஸ் ஆஃப் நூடுல்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஒன்று வந்து மசாலா நூடுல்ஸ், அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து சீஸ் நூடுல்ஸ், அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து வெஜ் நூடுல்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதுவும் சூப்பராக இருந்துச்சு. சீஸ் நூடுல்ஸ் வந்து எனக்கு அவ்வளோக்கா பிடிக்கல, ஏன்னா சீஸ் ஃப்ளேவர் வந்து ரொம்ப அதிகமாக இருந்த மாதிரி இருந்துச்சு. மற்றபடி வெஜ்ஜும் மசாலா நூடுல்ஸும் சூப்பராக இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக இந்த சைடு வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி நம்ம இன்றைக்கி எங்கே சாப்பிட வந்திருக்கோம் அப்படின்னா சாய் லீலாக்கு தான் சாப்பிட வந்திருக்கோம். இது வந்து எக்ஸாக்டாக லோயலா காலேஜுக்கு ஆப்போசிட்லேயே இருக்கும். நல்ல பெரிய கடையாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் தேட வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ சாய் லீலா எல்லாருமே விசிட் பண்ணி பாருங்கள். பாய் கைஸ்.